அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா வச்சு ஒரு சூப்பரான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருங்க. பால் சேர்த்து பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா வந்து நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம கடையில் வாங்குற ரவா வந்து அப்படியே நார்மலாக சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துட்டு கட்டி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கலந்திங்கன்னா கட்டி பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி முடியும். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு இது போல் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தினதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இது போல் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ், அதுக்கப்புறமா ஒரு இன்ட்டு போட்டிங்க அப்படின்னா டிசைன் வந்து சூப்பராக வந்துடும். இது போல் நம்ம பண்ணுறதுனால ஜீரா வந்து உள்ளார நல்லா அப்சர்வ் ஆகி ஸ்வீட் வந்து நல்லா ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து நீங்கள் நல்லா அழுத்தி பிசைறதுனால நம்மளுக்கு ஜூஸியாக வந்து ஸ்வீட் கிடைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராக் விழுகாமல் நல்லாவே இருக்கும். இப்போ இது போல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ 2 சைடு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சம் போல் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு விருப்பமானது எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 நிமிஷம் திருப்பி வச்சிட்டிங்கன்னா உடனே நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா ஜூஸியாக வந்து ஊறி வந்துடும். நீங்கள் லேட்டாக சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜீரா வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து 1 ஹவர் போல் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக ஊறி வந்துடும். இது போல் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ 2 சைடு நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான ரவா ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.